ஹாய் ஹலோ டேபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி, ஒயிட் ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, ஒரு பாண்டிச்சேரியில் என்ன இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன ஃபுட்டு இருக்குன்னு பார்த்து புதுசாக பார்க்கும்போது என்னென்னா ஃப்ரெஞ்சு அதாவது ஃப்ரெஞ்சு டிஷ்ஷஸ் சாப்பிடுவோன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, அது என்னான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது த புஸ்ஸின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரெஞ்சு கான்டினென்டல், ஃப்ரெஞ்சு டிஷ்ஷஸ்ஸு, ஃப்ரெஞ்சு கான்டினென்டல் நிறையா இது இருக்குது. அதில் இருக்குது த புஸ்ஸி. அதை பற்றி 1783 1785 வரை அவர் பாண்டிச்சேரியில் கவர்னராக இருந்திருக்கார். முன்னாடி தான் ஆர்மி ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஃப்ரெஞ்சு ஆர்மி ஆஃபீஸராக இருந்தால் அப்புறம் கவர்னராகவும் இங்கே பாண்டிச்சேரியில் இருந்திருக்காரு 1783 to 85. அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த ஸ்ட்ரீட் பேரே வந்து புஸ்ஸி ஸ்ட்ரீட்னு வச்சுருக்காங்க, முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து லால் பகதூர் சாஸ்திரியை ரோடாக மாற்றிட்டாங்க, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே வாங்க, என்ன ஃப்ரெஞ்சு கான்டினென்டல் இருக்குது, ஃப்ரெஞ்சு டிஷ்ஷஸ் என்ன இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ நம்ம டி புஸ்ஸி ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரெஞ்ச் ஆம்லெட்டு எப்படி மேக்கிங் பண்ணுறாங்கன்னு வாங்க பார்ப்போம். ஆனால் இவங்க பாருங்கள், 4 முட்டை போட்டு அந்த மஞ்சள் கருவை தனியாக எடுத்து அந்த அந்த வெள்ளைக்கருவை அதையும் தனியாக எடுத்து அதை வந்து வெள்ளைக்கருவை வந்து அப்படியே நல்லா ஒரு ஃப்ளஷ் பண்ணி நல்லா ஒரு இது மாதிரி அடித்து ஒரு க்ரஷ் பண்ணி அடித்து சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அது இப்போ நம்ம டி புஸ்ஸி ரெஸ்டாரண்ட்டு உள்ளே தான் இருக்கோம். இங்கே மெனு கார்டை பார்த்தேன், ஃப்ரெஞ்ச் ஆம்ப்லேட்டுன்னு போட்டுருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஆம்ப்லேட்டு ஆர்டரை போட்டேன், வந்துருச்சு. பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெள்ளைக்கருங்க. இது கீழே இருக்கிறது வந்து எல்லோ கேப்சிகன். அந்த இதோட இதான் வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்ப்லேட், நல்லாயிருக்கு. இப்போ அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கேன், அது என்னாலும் வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரினா மெயின் ஃப்ரெஞ்சு. சரி, இது அந்த ஃப்ரெஞ்சு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்ட்டு சர்வரை கேட்டேன். இப்போ அவர் சொன்னார் ஃப்ரெஞ்சு ஆம்லெட் சொன்னார், அது சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வேறு என்ன ஃப்ரெஞ்சு என்ன இருக்குதுன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் சொன்னார், ஃப்ரெஞ்சு சாலட் இருக்குது சார், அதாவது ஃப்ரெஞ்சு சிக்கன் சாலட் இருக்குது சார் அப்படின்னா. ஃப்ரெஞ்சு சிக்கன் சாலடா? சரி, இப்போ அவங்க வந்து அதான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி, அதை ஒன்று கொண்டாங்கன்னு சொல்லியாச்சு. வரும் ஆர்டர் சொல்லியிருக்கேன், இப்போ பாருங்கள். இது வந்து ஃப்ரெஞ்சு சிக்கன் சாலட். ஃப்ரெஞ்சு சிக்கன் சாலடு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் வந்துருச்சு. இதில் என்னென்ன இதுன்னு கேட்டேன். சிக்கன் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கேப்சிக்கன்னு, ப்ளஸ் இந்த ஆலிவ் ஃப்ரூட்லாம் போட்டிருக்காங்க. வேறு இந்த ஆலிவ் ஆயில்னு சொல்கிறோம்ல, இந்த ஆலிவ் ஃப்ரூட் போலுக்கு, இந்த கேரட்டு, கேபேஜு, சிக்கன் அப்படியே சின்ன பீஸாக போட்டு இந்த ஒரு ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபுட்டு சொல்லியிருக்கேன், அதுவும் வரும்.
பார்ப்போம். டி புசி ரெஸ்டாரண்ட் கிச்சன் ரூமில் தான் இருக்கும். ஃப்ரெஞ்ச் டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டிஷ்ஷஸ்னாக்கா ஃப்ரெஞ்சு சிக்கன் ரோஸ்டட் ரெட் வைன் சாஸ்ன்னு சொல்லுவோம். வாங்க என்ன செய்கிறாங்க, மேக்கிங் எப்படின்னு செய்கிறாங்க பார்ப்போம். இன்னொன்று ஃப்ரெஞ்சில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். அது என்னன்னாக்கா வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணி, அதுவும் ஒரு டிஷ்ஷஸ் என்ன லைக் பண்ணி சாப்பிட்றாங்கனாக்கா ரோஸ்டட் சிக்கன் வித் ரெட் ஒயின் சாஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ரெட் ஒயினையும் மிக்ஸ் பண்ணி அந்த சிக்கனை போட்டு அந்த மஷ்ரூம்லாம் போட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஃபிங்கர் சிப்ஸு அதுவும் கொடுத்துருக்காங்க. அந்த மஷ்ரூமும் ப்ளஸ் அந்த சிக்கன், இந்த ரெட் ஒயின் சாஸ் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி ஸ்பைசியெல்லாம் காரம்லாம் கிடையாது. லைட்டாக கிரேவி மாதிரி லைட்டாக அந்த இது மாதிரி இருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோ த புசி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு. எல்லாமே 3 டிஷ்ஷு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைலைட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஆம்லேட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. செகண்டு ஃப்ரெஞ்சு சிக்கன் சாலட்ஸ் கொடுத்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. ரோஸ்டட் சிக்கன் வித் ஒயின் சாஸு அது கொஞ்சம் இதுதான், ஆனால் பரவாயில்ல. ஏதாவது பாண்டிச்சேரி வந்தோம்னா ஒரு ட்ரிப்பு நீங்கள் சாப்பிட்றதில்ல தப்பே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.